டெல் கே கணேஷ் அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு ஹாலிவுட்டில் வெளியான டெவில்ஸ் நைட் டான் ஆஃப் தி நைட் ரஃப் படத்தை தயாரித்திருந்தார். இந்த படத்தின் மூலம் அவர் நடிகர் நெப்போலியனை அருங்காட்சியக காப்பாளராக நடிக்க வச்சு ஹாலிவுட்டில் அறிமுகப்படுத்தினார். தற்போது டெல் கே கணேஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் டிராப் சிட்டி. இந்த படத்தில் பிராண்டின் டி ஜாக்சன், ஜே ஜென்கின்ஸ், நெப்போலியன், ஜிவி பிரகாஷ்குமார், யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இந்த படத்தின் மூலம் ஜிவி பிரகாஷ்குமாரும் யோகி பாபுவும் ஹாலிவுட்டில் நடிகர்களாக அறிமுகமாகின்றனர். இப்படத்தை டெல் கே கணேஷ் அவர்கள் தனது கைபா ஃபிலிம்ஸ் பேனரில் தயாரித்துள்ளார். இசைத்துறையில் தடம் பதிக்க போராடும் இசை கலைஞனின் போராட்டத்தை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளது. இந்த படம் டிசம்பர் 13ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த படத்தோட ட்ரெய்லரில் யோகி பாபு செம்ம மாடர்ன் காஸ்டியூம்ஸ்ல இருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமார் ஒரு டாக்டராக வந்து போறாரு. அடுத்த செய்தியாக, சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் தீபாவளி ஸ்பெஷலாக கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி வெளியான அமரன் திரைப்படம் வெளியாகி இன்று வரை 33 நாட்கள் ஆகிறது. இப்படம் 33 நாட்கள் முடிவில் மொத்தமாக 334 கோடி ரூபாய் வரை வசூல் வேட்டை நடத்தியுள்ளதாக தகவல். இதில் திரையரங்க லாபம் மட்டுமே 100 கோடி இருக்கும் என சொல்லப்படுகிறது.